ஹாய், ஐ எம் கவிதா. இன்றைக்கி வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த்து சாப்டர் ட்ரிக்னாமெட்ரி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி 9th ஸ்டாண்டர்டில் நிறைய படிச்சிருப்பீங்க. ஒரு தடவை ரீகால் பண்ணிடலாம். ட்ரையாங்கிள் போடுறோம். இது டீட்டா. டீட்டாக்கு ஆப்போசிட் இருக்குது ஆப்போசிட் சைட். டீட்டா கூடவே இருக்கிறது அட்ஜசன்ட். பெரிய லைன் வந்து ஹைப்போதெனியூஸ். ஓகேவா? இல்லைனா இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். டீட்டான்றது நீங்கள் உங்களுக்கு ஆப்போசிட்டில் உள்ளவங்கள ஆப்போசிட் சைடு மிஸ்ஸுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஆப்போசிட் இருக்கிறவங்க யார்? மிஸ்ஸு. ஸ்கூலில் கரெக்டாக உங்களுக்கு நீங்கள் உட்காந்துருப்பீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க மேம் தான் நின்றுட்டுருப்பாங்க உங்கள் ஆப்போசிட் சைடு. சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அட்ஜசன்ட் சைடுன்றது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போது இதை வச்சு தான் இந்த இது எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் சைன் டீட்டா. சைன் டீட்டான்றதை இப்போ மேம் வந்து சைன் போடுவாங்க. கரெக்டாக? மேம் யார்? உங்களுக்கு ஆப்போசிட் சைடு நின்றுட்டுருக்காங்க. ஸோ சைனுன்னு கேட்டாங்களா ஆப்போசிட் சைட் பை ஹைப்போதெனியூஸ். ஓகேவா? அதே மாதிரி காஸ் டீட்டா. இந்த இடத்துல காஸ் டீட்டாவை நான் மணின்னு வச்சுக்கிறேன், காசுன்னே வச்சுக்கிறேன். ஸோ காசு வந்து இப்போ உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா யார் உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவா? ஃப்ரெண்ட்ஸுனால் அவங்க கூடவே இருக்கிறாங்க, அட்ஜசன்ட் சைட். ஸோ காஸ் டீட்டான்றது அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போதெனியூஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டை வச்சு தான் இந்த பேலன்ஸ் இருக்கிற 4 இதை போடுவோம். ஓகேங்களா? பேலன்ஸ் 4 என்னன்னா டேன் டீட்டா, காட் டீட்டா, கொசிகன் அண்ட் சீக்கன். கொசிகனும் சீக்கனும் பார்த்துலாம். கொசிக்கன்றது 1/sin டீட்டா. அப்படி இல்லைனா சைன் டீட்டாவோட ரெசிப்ரோக்கல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி சீக்கன் டீட்டான்றது காஸ் டீட்டாவோட ரெசிப்ரோக்கல். ஓகேவா? ஸோ பேலன்ஸ் இருக்கிறது டேன் டீட்டாவும் காட் டீட்டாவும். இப்போ டேனுன்றது ஒரு சவுண்டு மாதிரி இருக்குது அவங்களுக்கு பார்க்குறதுக்கு, உங்களுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது டேன் அப்படின்னு. ஸோ எதை வந்து கீழே போட்டால் சவுண்டு வரும்? காசை வந்து கீழே போட்டால் நமக்கு அப்படி டன் அப்படின்னு சவுண்டு வருமா? ஸோ காசை வந்து கீழே டினாமினேட்டரில் கீழே போட்டால் நமக்கு சவுண்டு வரும் டேனுன்னு. ஸோ அப்போ கீழே காஸ் டீட்டா போயிடுச்சுன்னா மேலே வந்து பேலன்ஸ் சைன் டீட்டா. நெக்ஸ்ட்டு காட் டீட்டா. காட் டீட்டா வந்து சீன்ற லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களோட ஆன்சரும் சீன்ற லெட்டரில் ஸ்டார்ட் ஆகணும். காஸ் டீட்டா பை சைன் டீட்டா. இது வந்து சும்மா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான உங்களுக்கான ட்ரிக் மட்டும்தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். சைன் 90 மைனஸ் டீட்டானா காஸ் டீட்டா, இதுவே காஸ் 90 மைனஸ் டீட்டானா சைன் டீட்டா. ஓகே, உங்கள் கொஸ்டினில் இந்த மாதிரி சைன் 90 டிகிரி மைனஸ் டீட்டான்னு கேட்டிருந்தாங்கன்னா டக்குன்னு நீங்கள் காஸ்ன்னு எழுதிடலாம். காஸ் கேட்டால் சைன். அதே மாதிரி டேன் கேட்டால் காட்டு, காட் 90 மைனஸ் டீட்டானா டேனு. கொசிக்கன்னா சீக்கன், சீக்கன்னா கொசிக்கன். இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். சைனும் காசும் வந்து பேரு, டேனும் காட்டும் பேரு, கொசிக்கனும் சீக்கனும் பேர். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ டேபிள். இந்த டேபிள் ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா. அது போடுறது ஈஸி தான். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஐடென்டிட்டி. நெக்ஸ்ட்டு ஐடென்டிட்டிஸ். இதில் 3 இருக்குது. சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவோட வேல்யூ 1. அப்போது சைன் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? காஸ் இந்த சைடு வந்துடும். ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவாக இருக்கும். மேபி இப்போது சைன் ஸ்கொயர் டீட்டா வேல்யூ கேட்டிருந்தாங்க, என்னென்னு கேட்டிருந்தாங்கன்னா இது இந்த சைடு வருமா? ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் ஆகும். ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதுவீங்க. இதே காஸ் ஸ்கொயர் டீட்டா வேணும் அப்படின்னா சைன் இந்த சைடு வந்துடும். ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. ஓகேவா? அதே மாதிரி தான் 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் டீட்டா. நமக்கு மேபி டேன் கேட்டிருந்தாங்கன்னா டேன் வேணும். ஸோ 1 வந்து கூட பேலன்ஸ் இருக்கிற 1 வந்து இந்த சைடு வந்துடும். ப்ளஸ் 1 இந்த சைடு வரும்போது மைனஸ் 1 ஆகிடும். ஸோ சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1. இதுவே வேல்யூ வந்து 1 இல்லை, சீக்கன் வேல்யூ வந்து 1 இருக்குது அப்படின்னா
tan ஸ்கொயர் டீட்டா சீக்கன் ஸ்கொயர் டீட்டா tan இந்த பக்கம் வந்துச்சுன்னா சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆகுமா? ஸோ இந்த இதை ஞாபகம் வச்சுட்டா போதும். நீங்கள் எப்படி உங்களுக்கு கொஸ்டினில் வந்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். தென் லாஸ்ட்டு 1 + cot ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு கொசிக்கன் ஸ்கொயர் டீட்டா. அப்போ cot ஸ்கொயர் டீட்டாவோட வேல்யூ 1 இந்த சைடு வந்துடும். கொசிக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1. ஓகே, அதே மாதிரி கொசிக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் cot ஸ்கொயர் டீட்டானா வேல்யூ 1. ஸோ இந்த 3 இதை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா போதும். மேபி கொஸ்டினில் வந்து ஸ்கொயரில் வருது, சைன் ஸ்கொயரோ காஸ் ஸ்கொயரோ tan ஸ்கொயர் ஏதோ ஒன்று ஸ்கொயரில் வருது அப்படின்னா இந்த ஐடென்டிட்டியில் ஏதாவது ஒன்று உங்களால் யூஸ் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஐடென்டிட்டி எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா இதில் டீட்டா வேல்யூ ஏதாவது ஒன்று எடுக்கலாம். ஆனால் சைன்லேயும் காஸ்ட்லேயும் சேமாக எடுக்கணும். இங்கே இருக்குது சைன் ஸ்கொயரில் நான் இப்போ 1/2 எடுத்துக்கிறேன். சைன் ஸ்கொயருக்கு 1/2 எடுத்துக்கிறேன். காஸ்க்கும் அதே 30 டிகிரினா 30 டிகிரி தான் எடுக்கணும். √3/2. ஸோ நான் 30 டிகிரி எடுக்கிறேன். நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து 30 டிகிரி எடுத்திருக்கேன். சைன் ஸ்கொயர்னா 1/2, ஸ்கொயர்னால ஸ்கொயரு, காஸ் டீட்டாவோட 30 டிகிரி வேல்யூ √3/2. ஸ்கொயர்னால ஸ்கொயர் போட்டிருக்கேன். இதை ஸ்கொயர் பண்ணுங்கள் 1/4 ப்ளஸ் √3 ஸ்கொயர் பண்ணால் ரூட் போயிடுமா? ஸோ வெறும் 3 மட்டும் வரும். பை 2 ஸ்கொயர் பண்ணால் 4. ஸோ ஆன்சர் 4/4 கேன்சல் பண்ணால் 1 கிடச்சிருச்சா நமக்கு? எல்ஹெச்எஸ் பண்ணும்போது ஆர்ஹெச்எஸ் வேல்யூ கிடச்சிருச்சா? ஓகேவா? ஸோ இப்படி தான் இந்த ஃபார்மில் வந்து இந்த ஐடென்டிட்டி வந்தது. நெக்ஸ்ட்டு இங்கே அப்படி தான் டீட்டாவோட வேல்யூ எப்பவுமே சேமாக தான் எடுக்கணும். 1 + tan டீட்டாவில் என்ன வேல்யூ எடுக்கலாம்? 45 இல்லை, ஓகே இது எடுத்துக்கிறேன். 60 டிகிரி எடுக்கிறேன். 60 டிகிரி எடுக்கிறேன். 60 டிகிரியோட வேல்யூ வந்து √3. இதை வந்து ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 1 + √3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3, ஆன்சர் 4. ஓகேவா? அதேமாதிரி சீக்கன் ஸ்கொயரில் 60 டிகிரி எடுக்கணும். சீக்கன் ஸ்கொயரில் 60 டிகிரி எடுத்தோன்னா 2. ஓகேவா? ஸோ அந்த 2 ஸ்கொயர் பண்ணுறோம். ஆன்சர் 4. புரியுதா? ஸோ அப்போ 1 + tan ஸ்கொயரோட வேல்யூவும் சீக்கன் ஸ்கொயரோட வேல்யூ சேமாக தான் இருக்கும். நீங்கள் இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். எல்ஹெச்எஸ் பண்ணிங்கன்னா ஆர்ஹெச்எஸ் கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு 1 + இப்போ இங்கே எந்த டிகிரி இங்கே எந்த டிகிரி எடுக்கலாம்? காட் டீட்டாவில் 1/√3 எடுக்கலாமா? ஸோ 1/√3 ஸ்கொயர் பண்ண போகிறோம். பண்ணால் 1 + 1/3 வரும். ரூட் கேன்சல் ஆகிடும், 3 வரும். எல்சிஎம் எடுத்தோன்னா 3 + 1/3 வரும். ஸோ 4/3 ஆன்சர். ஓகேவா? இப்போ இங்கே எந்த டிகிரி எடுத்திருக்கோம்? 60 டிகிரி எடுத்திருக்கோம் காட்டில். ஸோ அதே இதை கொசிக்கனில் எடுத்து பாருங்கள். கொசிக்கன் 60 டிகிரியோட வேல்யூ 2/√3. அப்போ 2/√3 ஸ்கொயர் பண்ணி பாருங்கள். 4 √3 ஸ்கொயர் பண்ணால் ஈக்குவலாக வந்துருச்சா? ஸோ இப்படி தான் இந்த ஐடென்டிட்டி வந்தது. ஓகேவா? தேங்க்யூ.